Hi guys, welcome to Cricket Tamila. ஸோ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்னும் ஒரு நாள் தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதுக்கடுத்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 22 மார்ச்சில் வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஈவினிங் 7:30க்கு நம்ம மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் அதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் செரமனி. அண்ட் அதுக்கும் முன்னாடி 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேனல்ஸ் அண்ட் ஓடிடி சர்வீசஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸு அண்ட் எந்தெந்த பிளேயர் எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்காங்க அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே போடுவாங்க. ஸோ 5:30லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம டிவி முன்னாடி உட்காரதுக்கு, இல்லைனா ஆப்பு முன்னாடி உட்காரதுக்கு. ஸோ எஸ், நிறையா பேர் மேட்சை பார்ப்பாங்க, நிச்சயமாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு வாட்டி மட்டுமே நடக்கிறது ஓப்பனிங் செரமனி அண்ட் க்ளோசிங் செரமனி அண்ட் கப்பு கொடுக்கறது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறையா வந்து நம்ம டீமை ப்ரெடிக்ட் பண்ணி அது மூலயமா மணி ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே தராங்க. ஸோ நம்ம வீட்டில் உட்காந்து தானே பார்க்க போகிறோம், நம்ம எப்படி காசு ஜெயிக்க முடியும்? அவங்க கோடி கோடியாக வச்சுருக்காங்க, இன்னும் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் நீங்களுமே லட்சத்துலேருந்து கோடி வரைக்குமே சம்பாதிக்கலாம். அட்லீஸ்ட் அவ்வளோ சம்பாதிக்க முடியலனாலும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய லக் அடிச்சிச்சு, இல்லை நீங்கள் அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் மினிமம் லட்சக்கணக்கில் ஏதாவது சம்பாதிக்க முடியும். எஸ், க்ரோர்ஸ்லேயுமே இதில் சம்பாதிக்கலாம். ஆனால் ரொம்பவுமே லக்கும் அண்ட் அக்யூரேசியும் தேவை. அண்ட் மேட்சோட விளையாட்டு ஃப்ளோ தெரியணும், அதோட போக்கு தெரியணும் உங்களுக்கு. அண்டு எந்தெந்த பிளேயர்ஸ் இதுக்கு முன்னாடி எப்படி விளையாண்டாங்க அண்ட் இப்போ எப்படி விளையாண்டுருக்காங்கன்றது எல்லாமே தெரியணும். ஸோ அதை பற்றின வீடியோஸ் தான் இது. ஸோ அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்புலராக இருக்கிற Dream11ன்ற ஆப்புக்கு ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம அந்த ஆப்லேயுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ வாங்க Dream11ஓட ரூல்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அண்ட் இந்த ரூல்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை டு ஆல் மேட்சஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மேட்சஸ் மட்டும் இல்லை, ஃபைனல்ஸுக்கு வேறு அப்படின்லாம் இல்லை, ஒவ்வொரு மேட்ச்லேயுமே நடக்கிறதுக்கு இதுதான் ரூல்ஸ். ஸோ வாங்க போகலாம். ஸோ Dream11 ரூல்ஸ் ஃபார் ஐபிஎல் 2024. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்துடலாம். ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா 11 பேர் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த 11 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டீமில் இருக்கிற மாதிரி இவனையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா 2 டீமையும் மிக்ஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். பட் மினிமம் 4 பிளேயர்ஸாவது நீங்கள் வேறு டீமில் சூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வாங்க அந்த ரூல்ஸை வந்து இன்னுமே ஒரு ஸ்க்ரூட்டனைஸ்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற 11 பேர் இருக்கிறாங்க ஒரு டீமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 4 பாயிண்ட். ஸோ இது வந்து T20 ஃபார்மேட். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட் வந்து அவங்க ஈஸியாக அப்படியே கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் சூஸ் பண்ணுற 11 பிளேயருமே இருக்காங்க மேட்ச்சில் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே 4 பாயிண்ட். ஸோ 44 பாயிண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் அதில் ஒரு ஆள் வந்து, அதாவது ஒரு பிளேயர் ஒரு ரன் அடிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுவுமே நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ரூல்ஸு, அதுக்கப்புறமா அதை டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா அதாவது ஒவ்வொரு பேட்ஸ்மேனுமே ஒவ்வொரு பிளேயருமே இருக்காங்க, அந்த ஒவ்வொரு பிளேயரும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ரன் கொடுத்துட்றாங்க. அண்ட் அதே பிளேயர் பாலும் போட்டு விக்கெட்டும் எடுத்தாங்கன்னா அதில் 25 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது டோட்டல் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாமே நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கும்போது பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. வேறஸ் அதே இது பேட்ஸ்மேன் வந்து ஸ்கோர் பண்ணும்போது ஒவ்வொரு ரன்னுக்குமே ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து ஃபீல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு 8 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அதே இது ரன் அவுட்டோ இல்லை ஸ்டம்பிங்கோ அப்படி பண்ணாங்கன்னா 12 பாயிண்ட் கொடுப்பாங்க. ஓகே, ரன் அவுட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 பேர் சம்டைம்ஸ் சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில பேர் கொஞ்சம் தூரத்துலேருந்து டேரெக்டாக ஹிட் பண்ணும்போது அந்த பிளேயர் வந்து உங்கள் லிஸ்ட்டில் இருந்தாங்கன்னா 12 பாயிண்ட் டேரெக்டாக அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சப்போஸ் அவங்கள ஒரு பிளேயர் மட்டும் உங்கள் லிஸ்ட்டில் இருக்காங்க, இன்னொரு பிளேயர் உங்கள் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா 6 பாயிண்ட் வரும். சப்போஸ் 2 பிளேயர் வேறு பிளேயர் இருக்காங்க, அப்படி அவங்க சேர்ந்து ரன் அவுட் ஆக்கியிருக்காங்கன்னா இவரோட 6 பாயிண்ட் அவரோட 6 பாயிண்ட்டுன்னு வந்துடும். ஓகே, சப்போஸ் இவங்களே ஒருத்தவங்க கேப்டனாக இருந்தாங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் டபுள் ஆகும், அது லேட்டராக பார்க்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதில் சொல்லணும்னா தோனியும் ஜடேஜாவும் ரன் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து ஜடேஜா த்ரோ அடிக்கிறாரு, அதை பிடிச்சி தோனி ஸ்டம்பில் அடிக்கிறாரு அப்படின்னா தோனிக்கு 6 பாயிண்ட்டு, அதை த்ரோ அடித்த ஜடேஜாக்கு 6 பாயிண்ட். ஸோ டோட்டலாக 12 பாயிண்ட்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பாயிண்ட்டுமே இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பராகவோ இல்லைனா ஆல்ரவுண்டராகவோ இருக்காங்க, இல்லைனா பேட்ஸ்மேனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க டக் அவுட், அதாவது பவுலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கும் போது அவங்க டக் அவுட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு எந்த பாயிண்ட்டும் கழிக்க மாட்டாங்க, அதாவது மைனஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர் அண்ட் ஆல்ரவுண்டர் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அவங்க டக் அவுட் ஆகாமல் இருக்கணும்னு நல்லா வேண்டிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு ரன்னாவது அடிக்கணும். அடித்தாங்கன்னா உங்களுக்கு -2 பாயிண்ட்ஸ் இல்லை. சப்போஸ் ஒரு 3 பேர் டக் அவுட் ஆகிருக்காங்க நீங்கள் சூஸ் பண்ணதில் பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட் லூஸ் ஆகிடும். இதெல்லாமே பெரிய பாயிண்ட்டாக இருக்காது எனக்கு அப்படின்னா ஓகே ஃபைன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கும் செகண்ட் ப்ரைஸுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அடுத்த ரூல்ஸ் என்னது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பவுண்ட்ரி அடிக்கிறாங்க, ஒவ்வொரு ரன்னாக எடுக்கும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி பவுண்ட்ரி அடிக்கும்போது அந்த ஸ்கோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரன்னுக்கு 4 விக்கெட் அண்ட் ஒவ்வொரு பவுண்ட்ரிக்கும் 4 பாயிண்ட்ஸு அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பவுண்ட்ரிக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட். ஸோ மொத்தம் 5 பாயிண்ட்டாக வந்துடும். அதே மாதிரி ஒரு 6 அடித்தாங்கன்னா 6 பாயிண்ட், அதாவது 6 ரன்னுக்கு 6 பாயிண்ட் ப்ளஸ் ஒரு 2 பாயிண்ட், ஸோ 8 பாயிண்ட் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அதே பேட்ஸ்மேன் 50 ரன் வரைக்கும் அடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட்டு. அதே பேட்ஸ்மேன் 100 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிட்டாங்கன்னா 16 பாயிண்ட். ஸோ இது நம்ம T20 ஃபார்மேட் விளையாடுறோம் ஐபிஎல். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க காலம் தான் உங்களுக்கு இது செலக்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறமா பவுலர்ஸ்க்கு திருப்பியும் வராங்க. பவுலர்ஸ் வந்து ஒரு மெய்டன் ஓவர் போட்டாங்க, அதாவது 6 பால் போட்டு ஒரு ரன்னு கூட கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஒரே மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்தாங்கன்னா 8 பாயிண்ட் கொடுப்பாங்க. அதில் அவ்வளோலாம் எடுக்க மாட்டார்ப்பா, அவர் 2 விக்கெட் தான் எடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 விக்கெட் எடுத்தாலும் எந்த ஒரு பாயிண்ட்ஸும் இல்லை. வேறஸ் அதே இது இங்கே அந்த விக்கெட் வந்து கேல்குலேட் பண்ணும்போது 25 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு வந்துடுது. அதனால 2 விக்கெட் 3 விக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லை. அதே இது 4 விக்கெட் பண்ணும்போது 8 பாயிண்ட்டும் 5 விக்கெட்டாக எடுக்கும்போது 16 பாயிண்ட்டும் ஒவ்வொரு விக்கெட்டோடு சேர்ந்து வருது. ஸோ அவங்க கேப்டனாக நீங்கள் போடும்போது ரொம்பவுமே டபுள் த பாயிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேயர் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்னா 5க்கு 5 25 125 பாயிண்ட்டு ப்ளஸ் 16 பாயிண்ட் வரும். ஸோ 141 பாயிண்ட் வருது உங்களுக்கு. அதே இது இப்போ கேப்டனாக போட்டிருந்தீங்கன்னா டபுள் தான் பாயிண்ட் 288 பாயிண்ட் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது நீங்கள் கேப்டன் போடும்போது கொஞ்சம் பார்த்து அடிக்கணும். அதே மாதிரி 30 ரன் ஒரு பேட்ஸ்மேன் அடித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாமே எந்த ஒரு அட்வான்டேஜும் தரப்போகிறதில்ல. வேறஸ் அதே இது 50 ரன் அடித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 50 அடிக்கும்போது 8 பாயிண்ட் தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்கோர் ரூல்ஸு பேசிக்காக. ஸோ அதே இது நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ விக்கெட் வந்து எடுத்துக்காங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இல்லை. வேறஸ் அதே இது போல்டு ஆகியிருக்காங்க இல்லை எல்பிடபிள்யூ ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 8 பாயிண்ட் வந்து போனஸாக தருவாங்க. ஸோ இந்த 8 பாயிண்ட் வந்து போல்டு எல்பிடபிள்யூ தான். ஸோ பேட்டிங் அடித்து ரன் அவுட் ஆனால் கிடையாது. அதே மாதிரி வந்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாலுமே உங்களுக்கு அந்த கேல்குலேஷனில் தான் வரும். ஸோ கேட்ச் பிடிக்கும்போது யார் கேட்ச் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸும் அதே மாதிரி, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் போட்டிருப்பேன் நான். ஸோ அந்த 8 பாயிண்ட்டும் விக்கெட்டுக்கு வர பாயிண்ட்ஸ் தனியாக அந்த 25 பாயிண்ட்ஸும் வரும். வேறஸ் மற்ற இதில் எதுவுமே கேல்குலேட் ஆகாது. ஆனால் போல்டு அவங்க எடுத்தாங்கன்னா இன்னும் 8 பாயிண்ட்டும் சேர்ந்து ஆகும். ஸோ இதான் நல்ல பவுலர்னால் மட்டும்தான் போல்டோ இல்லைனா எல்பிடபிள்யூஓ எடுக்க முடியும். ஸோ அதான் இங்கே ஆடட் அட்வான்டேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பெரிய மேஜர் ரூல்ஸ் வந்து நம்ம ஐபிஎல்லில் இருக்குது. ஸோ இதில் இன்னொரு ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாக இருக்கிறது. நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒருத்தர் நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணும்போது அவர் ஒரு 50 ரன் அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர பாயிண்ட்டு இருக்கும். ஆனால் அவரே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் வின் ஆகிற சான்சஸை அப்படியே டபுள் த டைம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க.
ஒரு 100வது ரேங்கில் இருந்தீங்கன்னா அவர் கரெக்டான கேப்டனை சூஸ் பண்ணியிருந்தீங்க, அவர் நல்லா விளையாண்டார் அப்படின்னா அவரை அப்படியே உங்களுக்கு ரேங்க் வந்து தூக்கி வந்து ஃபஸ்ட்டோ செகண்ட்லேயோ குடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா 0.2 ஆகுது உங்களுக்கு. ஸோ அதுதான் நீங்கள் கேப்டன் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறஸ் வைஸ் கேப்டனுமே முக்கியம்தான். ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டாலும் உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே மல்டிப்ளைஸ் ஆகி மேலே போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ வைஸ் கேப்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5% ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேப்டனுக்கு × 2 அப்படின்ற கேல்குலேஷனில் அது கேல்குலேட் ஆகுது. ஸோ இதுதான் IPL 2024க்காக ட்ரீம் 11 கொடுத்துருக்க ரூல்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ குவிக்காக நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு பிளேயரும் இருக்காங்க அப்படின்னா அந்த பிளேயருக்கு 4 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரன்னுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட். ஒரு விக்கெட் எடுத்தாங்கன்னா 25 பாயிண்ட். ஒரு கேட்ச் எடுத்தாங்கன்னா அதுக்கு 8 பாயிண்ட். ஸ்டம்பிங்கோ இல்லை ரன் அவுட்டோ பண்ணாங்கன்னா 12 பாயிண்ட்ஸ். அதே இது இன்னொருத்தரோட சப்போர்ட்டோட பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 6 பாயிண்ட். அதே மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்குது. டக் அவுட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு -2 பாயிண்ட். அவங்க பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர் இல்லை ஆல்ரவுண்டராக இருந்தால் தான் இந்த -2 பாயிண்ட் பண்ணுவாங்க. பவுலருக்கு எந்த பாயிண்ட்டும் மைனஸ் பண்ண மாட்டாங்க. வேறஸ் பவுண்ட்ரி அடிக்கும்போது 4 அடிக்கும்போது பார்த்திங்கன்னா 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாகவும் 6 அடிக்கும்போது 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாகவும் தராங்க. ஹாஃப் செஞ்சுரிக்கு 8 பாயிண்ட். அதே மாதிரி செஞ்சுரிக்கு 16 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறமா பவுலர்ஸ்க்கு வந்து மெய்டன் ஓவர் போடும்போது 8 பாயிண்ட்ஸ். 4 விக்கெட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 8 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி 5 விக்கெட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 16 பாயிண்ட்ஸ். வேறஸ் 2-3 விக்கெட் எடுக்கும்போது எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை. ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் 25 பாயிண்ட் மட்டும்தான் கேல்குலேட் ஆகும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா போனஸ் பாயிண்ட் போல்ட் ஆகும்போது 8 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி கேப்டனுக்கு 2 பாயிண்ட் ஆகும். அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே 2 பாயிண்ட்டாகவும் கேல்குலேட் பண்ணுவாங்க. வேறஸ் வைஸ் கேப்டனாக வரும்போது ஒரு பாயிண்ட்டையும் 1.5 பாயிண்ட்டாக கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் IPL 2024க்கு ட்ரீம் 11ஓட ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் படியில் தான் செலக்டர்ஸ் வந்து யார் வின்னர்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுவாங்க. யார் அதிகமாக இருக்காங்களோ ஒரு பர்டிகுலர் மேட்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. அதில் லீகில் இருக்கும். அதாவது லீகுன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட இது இருக்கும். ஒரு சிலதுக்கு 5 கோடி இருக்கும், ஒரு சிலதுக்கு 2 கோடி இருக்கும், ஒரு இதுக்கு 10 லட்ச ரூபா இருக்கும். இல்லை நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட 4-5 பேர் சேர்ந்து நீங்கள் 25 ரூபா 10 ரூபான்னு போடும்போது அந்த பர்டிகுலர் லீக் வந்து க்ரியேட் ஆகும். அந்த இதில் வந்து யார் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் கைஸ் IPL ட்ரீம் 11ஓட ரூல்ஸ். ஓகே, இப்போ இதில் நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம், நானும் சம்பாதிக்கணும் ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய டிப்ஸ் தரப்போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் டு ஹெட் பார்க்கணும். அதாவது RCBயும் CSKவும் எப்படி விளையாண்டுருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இம்பார்ட்டண்ட் ஆகும், எந்த டீம் வின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த டீமில் இருக்க பிளேயர்ஸ் 6 பிளேயர்ஸும் மீதி இருக்கிறதுல 5 பிளேயரோ இல்லை 4 பிளேயர் 7 பிளேயர்னுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வாங்க அதை பார்க்கலாம். ஹெட் டு ஹெட் விளையாடும் போது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஹெட் டு ஹெட் வந்து மொத்தம் 31 மேட்ச் விளையாண்டுருக்காங்க RCB விசஸ் CSK. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 கேம் வந்து பெங்களூர் ஜெயிச்சிருக்காங்க. வேறஸ் 20 கேம் வந்து CSK ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக CSK தான் உங்களுக்கு அதிக மேட்சஸ் வின் பண்ணுறாங்க. வேறஸ் ஒரு மேட்ச் வந்து இன்னும் ரிசல்ட்டே கிடைக்கல. ஸோ அதை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. அண்ட் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 31 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. 10 RCBயும் 20 வந்து CSKவும் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா RCB வந்து 218 அடிச்சிருக்காங்க. ஆனால் CSK 226. அதாவது இந்த ஸ்கோர் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து RCB CSK மேட்ச்சில் தான் இருக்கும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்தே தெரியும் உங்களுக்கு யார் ஹையஸ்ட்டாக அடிக்கிறாங்க, யார் நிறையா மேட்ச் வின் பண்ணுறாங்க, அந்த இது எல்லாமே. ஸோ பார்த்து டீமை சூஸ் பண்ணுங்கள், பார்த்து பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறமா வாங்க அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பிளேயிங் 11 யார் யாரெல்லாம் விளையாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து பெங்களூரில் விளையாடுறாங்களா இல்லைன்னா சென்னையில் விளையாடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ சின்னசுவாமி ஸ்டேடியம் வேறு MA சிதம்பரம் தான் சென்னையில் இருக்குது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எந்த வென்யூன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போதும் 8 மேட்சஸ் இது வரைக்கும் CSKக்கும் RCBக்கும் கிரவுண்டில் நடந்திருக்கு, அதாவது சென்னை கிரவுண்டில் நடந்திருக்கு. அதில்
டாமினண்ட்டாக எப்போவுமே ஜெயிச்சது வந்து சிஎஸ்கே தான். ஒரே ஒரு மேட்ச் தான் ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நிறையா பிளேயர்ஸ் சூஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே டீமில் தான். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அடுத்தது 11 பிளேயர் வந்து ஒவ்வொரு டீம்லேருந்து விளையாடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்கள நான் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், வீடியோவை பாஸ் வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு ஐபிஎல் ஆப்பில் போயிட்டு, அதாவது ட்ரீம் 11 ஆப்பில் போயிட்டு இந்த டீமை ஒரு டீமாக பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டீம் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ டீம் ஏ அப்படின்னு போட்டுட்டு பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டீமாக கூட வின் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாப் டு பிளஸஸ், அவர் தான் கேப்டன். ஸோ நம்ம திருப்பியும் ட்ரீம் 11 யார் கேப்டனாக போடுறது, எந்த டீம்லேருந்து வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஆர்சிபியோட பிளேயிங் 11. ஸோ ஃபாப் டு பிளஸஸ் அவங்க டீமோட கேப்டன், ஃபஸ்ட்டு பிளேயர். செகண்ட் பிளேயர் வந்து விராட் கோலி. ஸோ ஓப்பனிங் அந்த ஆர்டர்லேயே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா விராட் கோலி. ஸோ அதுக்கப்புறமா ராஜ்தத் படிட்டர் 1 டவுனில் இறங்க போகிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல், அதுக்கப்புறமா கேமரான் கிரீன், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் கார்த்திக். ஸோ விக்கெட் கீப்பர். ஸோ விக்கெட் கீப்பர் வந்து ரொம்பவுமே முக்கியம் இந்த 2 டீம்லேயும். எந்த விக்கெட் கீப்பர் நிறையா விளையாடுவாங்க, எந்த விக்கெட் கீப்பர் நிறையா ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்றது ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம். சப்போஸ் ஒரு விக்கெட் கீப்பர் நல்லா விளையாடலை அப்படின்னா இன்னொரு விக்கெட் கீப்பருக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன் விக்கெட் கீப்பருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கெட் கீப்பருக்கு கேச்சஸ் சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ அந்த கேச்சஸ் சான்சஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது பாயிண்ட்ஸ் வந்து நிறையாவே வரும். அதாவது என்ன சொல்லணும்னா, ஒரு 2 கேட்ச் எடுக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கு 25 பாயிண்ட்னு உங்களுக்கு ஆட் ஆகுது. ஸோ அதனால நீங்கள் சூஸ் பண்ணுற விக்கெட் கீப்பர் ரொம்பவே முக்கியம். ப்ளஸ் அவங்க அடிக்க போகிற ரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிளேயர் மைபால் லமோர், அதுக்கப்புறம் அல்சாரி ஜோசப், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முகமது சிராஜ், கரண் சர்மா, இல்லைனா மயங்க் டெகார். ஸோ மயங்க் டெகார் தான் மோஸ்ட்லி விளையாடுவார். சப்போஸ் பிச்சு கரண் சர்மாவுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா அவன் எடுப்பாங்க. அதே மாதிரி ஆகாஷ்தீப் இல்லைனா யாஷ் தயால். இதுலேயுமே என்னோட பிக் வந்து மோஸ்ட்லி யாஷ் தயாலாக தான் இருக்கும், மயங்க் டெகாராக இருக்கும். ஸோ வாங்க அடுத்த டீமுக்கு பிளேயிங் 11 பார்க்கலாம். டக்குன்னு இந்த 11 பிளேயர் சொன்னேன். ஃபாப் டு பிளஸஸ் விராட் கோலி, ராஜத் படிட்டர், கிளென் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பர், மைபால் லமோர், அதுக்கப்புறம் அல்சாரி ஜோசப், முகமது சிராஜ், கரண் சர்மா இல்லைனா மயங்க் டெகார், அதே மாதிரி ஆகாஷ்தீப் இல்லைனா யாஷ் தயால். ஸோ இந்த 11 பேர் ஃப்ரம் ஆர்சிபி. ஸோ அதே மாதிரி சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரச்சிந்தர் ரவீந்திராவும் ரித்துராஜ் கெய்க்வாடும் ஓப்பனிங் இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் அன்அவைலபிலிட்டி ஆஃப் டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். பிகாஸ் மோஸ்ட்லி இதுதான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா இவர் நிறையா நியூசிலாண்டுக்காக டெவான் கான்வேயோடையே விளையாண்டுருக்காரு. ஸோ அவரோட பிளேஸை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் 1 டவுன் வந்து டேரல் மிச்சர் ஆர்எல்ஸ் அஜிங்கே ரஹானே இறங்கலாம். பட் பிளேயிங் 11 2 பேரையுமே போட்டிருக்கேன் நான். ஸோ இந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த 1 டவுனில் வந்து பார்த்திங்கன்னா எண்டு வரைக்கும் போயிடுச்சு, இன்னும் ஒரு ஓவர் தான் இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது சிவம் துபேவுமே இதில் வர வாய்ப்பு இருக்குது அந்த 1 டவுனாக இறங்குறதுக்கு. பார்க்கலாம் எந்த மாதிரி மேட்ச் நடக்குதுன்னு சொல்லிட்டு, அண்டு எப்போது சிவம் துபே இறங்குறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் தோனி. ஸோ அதுக்கப்புறமா ரவீந்திர ஜடேஜா, ரவீந்திர ஜடேஜாவா, இந்த நேம் வந்து நிறையா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். 2 பிளேயருமே ஆல்ரவுண்டர் தான். அண்ட் இவர் ஓப்பனிங் விளையாடுறாரு, அவர் 4 டவுன் 5 டவுனில் விளையாடுறாரு. ஸோ ரவீந்திராவும் ரவீந்திர ஜடேஜாவுக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால் ஃபாரின் பிளேயரோட இதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட்டுமே மாறுது. ஸோ பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பிளேயர் பார்க்கலாம். ஸோ ஷர்துல் தாக்கூர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி. ஸோ முகேஷ் சௌத்ரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் நல்லா பண்ணிகிட்டு இருக்கார் பர்ஃபார்ம். ஸோ ஷர்துல் தாக்கூர் ஆர்எல்ஸ் முகேஷ் சௌத்ரி. ஸோ தீபக் சஹர், அப்புறமா முஸ்தபிசூர் ரஹ்மான். ஸோ எஸ் முஸ்தபிசூர் ரஹ்மான் வராரானா எஸ் அப்சல்யூட்லி வராரு. ஸோ ஹீ இஸ் ஃபிட் ஃபார் த கேம்ப். ஓகே, ஆல்ரெடி ப்ராக்டிஸ் மேட்ச்சில் எல்லாமே
வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் சப்போஸ் அவர் வரலை, இந்த பிளேஸில் யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர், தீபக் சாகர் ப்ளஸ் முகேஷ் சௌத்ரி 3 பேரையுமே எடுப்பாங்க. 3 ஃபாரின் பிளேயரோட போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ ரச்சிந்திர ரவீந்திரா, டேரல் மிச்சல் சாண்ட்னர். ஸோ இந்த 3 பிளேயரை மட்டும் வச்சுட்டு சிஎஸ்கே போகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி நிறையா டீமும் போயிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம், ட்ரீம் 11 எந்த 11 பிளேயர் சூஸ் பண்ணலாம், எந்த டீமில் அதிகமான பிளேயர் சூஸ் பண்ணலாம், எந்த டீமில் கம்மி பிளேயர் சூஸ் பண்ணலாம் அப்படின்றதையுமே நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ என்னோடய ட்ரீம் 11 வந்து இவங்க தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா தினேஷ் கார்த்திக். ஸோ விக்கெட் கீப்பர். அதுக்காக அவருக்கு ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்ஸ். ஸோ நான் இமேஜை கொஞ்சம் சின்னதாக்கி காட்டுறேன், அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 11 பிளேயர் சூஸ் பண்ணணும். நான் சிஎஸ்கேலேருந்து 6 பிளேயரும் அண்ட் ஆர்சிபியில் வந்து 5 பிளேயர் சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கிரெடிட்டே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 8 கிரெடிட் லெஃப்டாக இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது மாற்றி கூட சூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோடய ஃபேவரட்டாக இருந்த இந்த பிளேயர்ஸ் வந்து இவங்க தான். ஸோ ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் கார்த்திக், விக்கெட் கீப்பர். ஸோ பாருங்கள், ஸோ விக்கெட் கீப்பர் தினேஷ் கார்த்திக் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஓப்பனிங் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி, ஃபேப் டூ ப்ளஸஸாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரித்துராஜ் கெய்க்வாடும் நல்லா விளையாடுவார், ப்ளஸ் ரச்சிந்திர ரவீந்திராவும் நல்லா விளையாடுவாங்க. ஸோ ஓப்பனிங் வந்து 2 டீம்லேயுமே செம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் 4 பேரையுமே சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேரல் மிச்சல். ஸோ அவருமே 1 டவுனில் இவர் தான் நல்லா ஃபார்மில் இருக்கார். ஸோ அதனால அவரை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஓப்பனிங் பேர் ப்ளஸ் 1 டவுன். அண்ட் அதுக்கப்புறமா அடுத்து 2 டவுன்லேயுமே சூஸ் பண்ணியிருக்கேன். பட் 4 பிளேயருமே ஓப்பனிங்கில் விளையாடுறதுனால நான் 4 பிளேயரும் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. ஸோ ஆல்ரவுண்டர் 3 பேர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரவீந்திர ஜடேஜா, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல். ஸோ இதில் வந்து நீங்கள் கேப்டன் சூஸ் பண்ணும்போது மேக்ஸ்வெல்லை சூஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவரும் ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கார். ஸோ அதனால மேக்ஸ்வெல்லை எடுக்கிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது, நிறையா பிளேயர்ஸ். ஸோ என்னோடய ஃபேவரட் சிஎஸ்கே டீம் அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். ப்ளஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன் சேப்பாக். ஸோ முக்கியமான விஷயம் வந்து சென்னை சிதம்பரம் ஸ்டேடியமில் இவங்க பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை நான் சிஎஸ்கே டீம்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் முக்கியமான விஷயங்கள். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரச்சிந்திர ரவீந்திராவை தான் கேப்டனாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம திரும்பி கேப்டன் வைஸ் கேப்டன் திரும்பி வருவோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தீபக் சஹர். அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்னென்னா முகேஷ் தாக்கூர் சூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் முகேஷ் சௌத்ரி வந்து ப்ராக்டிஸ் மேட்ச்சில் நல்லா விளையாண்டுருக்காரு. ஆனால் சிஎஸ்கேக்காக சேப்பாக்கில் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. பட் லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர். ஸோ இங்கே அவர் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஆர்சிபிலேருந்து முகமது சிராஜை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நம்ம அடுத்த விஷயத்துக்கு வரலாம். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாரை போடுறது? இவர் நல்லா விளையாடுவாருப்பா, செம்ம பேட்ஸ்மேனு, மற்ற எந்த ஒரு பேட்ஸ்மேனே இந்த 2 டீம்லேயுமே நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணி கேப்டனுக்கு மேலே வந்து கேப்டன், அதாவது ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ்க்கு மேலே நீங்கள் கேப்டனை சூஸ் பண்ணும்போது அவங்க விளையாடாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது அவங்க ஒரு சான்ஸில் தப்பாக விளையாண்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால அவுட் ஆகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. வேறஸ் அதே இது நீங்கள் ஆல்ரவுண்டரில் சூஸ் பண்ணும்போது பேட்டிங்லேயும் ஒரு சான்ஸ் இருக்குது, ப்ளஸ் பவுலிங்கில் இன்னொரு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அங்கே கிளிக் ஆகலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, பாலும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் 99% சூஸ் பண்ணுறது வந்து ஆல்ரவுண்டரை தான் சூஸ் பண்ணுவேன். வைஸ் கேப்டனுமே ஆல்ரவுண்டராக தான் சூஸ் பண்ணுவேன் எல்லா டைமுமே. ஆல்மோஸ்ட் ஏதாவது ஒரு சில மேட்ச்சில் வந்து இன்ட்யூஷன் சொல்லும், ஸோ வேறு யாராவது சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமில் மட்டும் பேட்ஸ்மேனை இல்லை பவுலரையோ சூஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு டீமை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எந்த பேட்ஸ்மேன்ஸ் எடுக்கலாம், ஸோ வெறும் ஒரே டீம்லேருந்து பேட்ஸ்மேன்ஸ் எடுக்கலாமா இல்லை 2 டீம்லேருந்தும் எடுக்கலாமா? பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 4 பிளேயராவது ஒரு அடுத்த டீம்லேருந்து, டீம் ஏ டீம் பி இருக்குன்னா டீம் ஏலேருந்து 4 பிளேயராச்சும் மினிமம் எடுத்துக்கணும். அப்படின்னா டீம் பி
பியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மித்த இருக்கிற பிளேயர்ஸை எடுக்க முடியும். 7 பிளேயர்ஸை வந்து நீங்கள் அப்படின்னா தான் எடுக்க முடியுன்ற ரூல்ஸ் இருக்குது. ஒரே டீமாக நீங்கள் 11 பிளேயரும் ஒரே சைட்லேருந்து எடுக்க முடியாது. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் எத்தனை கோடிக்கு ஆப்ஷன் போயிருக்காங்கன்றது டேட்டாவையுமே நமக்கு ட்ரீம் 11 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் தீபக் சாகரோ இல்லை ஷர்துல் தாக்கூரையோ சேஞ்ச் பண்ணணும்னா நான் ஷர்துல் தாக்கூருக்கு முகேஷ் சௌத்ரி சொல்லியிருந்தேன். முஸ்தபிசூர் ரஹ்மான் அவைலபிளாக இருந்தாங்கன்னா அவரையுமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் வேறஸ் முகமது சிராஜ் கூட நீங்கள் அல்சாரி ஜோசஃபை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பவுலர்ஸில் தான் சேஞ்சஸ் இருக்குமே தவிர்த்து பேட்டிங்லேயும் ஆல்ரவுண்டிங்லேயும் சேஞ்சஸ் இருக்காது. அண்ட் நான் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி விடலை, இவங்களை எடுக்க சொல்கிறேன் அவங்கள எடுக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபைனல் டீம் நான் இதுதான் எடுத்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸை நான் சொல்கிறேன். ஒரு சில பேருக்கு கான்ஃப்ளிக்ட் இருக்கலாம் இல்லையா, அதுக்காக அவங்களோட நேம்ஸையும் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்கள் அதிக பணம் ஜெயிக்கணும்னா மெஜாரிட்டி ஆஃப் த டீம்ஸ் வந்து எடுத்திருக்கிறது பிளேயர்ஸ் இவங்களாக தான் இருக்காங்க. அண்ட் நான் போட்டிருக்கிற அனலைசேஷன் என்னோடய விருப்பத்தை மட்டும் இங்கே நான் போடலை. நிறையா வெப்சைட்ஸும் நிறையா யூடியூப் வீடியோஸ் நிறைய ஆர்டிக்கலை படிச்சுட்டு அவங்க இந்த பிச்சில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஆன் வெர்சஸ் ஆர்சிபி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அண்ட் பிச்சோட தன்மை எப்படி இருக்குது, இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு இந்த பிளேயிங் 11 எடுத்திருக்கேன். ஸோ நிச்சயமாக இந்த பிளேயிங் 11 இருக்கவங்களால அதிகமான ஸ்கோர்ஸை வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி நீங்களுமே சூஸ் பண்ணுங்கள் டீமை. முடிஞ்ச வரைக்கும் வந்து இதே டீமை சூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் 1 crore மேலேயே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் அது மிஸ் ஆச்சு அப்படின்னா கூட லேக்ஸில் வர்றதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. அதுவும் மிஸ் ஆகுது உங்களுக்கு, இந்த பிளேயரில் 4-5 பிளேயர் தான் ஒழுங்காக விளாண்டாங்கன்னா மினிமம் தௌசண்ட்ஸ்லேயாவது ஏர்ன் பண்ணுவீங்க. அண்ட் இந்த வீடியோஸை எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ உங்களோட யூனிக்னஸை நீங்கள் காட்டுங்க. அண்ட் எந்த பிளேயர் சூப்பராக விளையாடுவாங்கன்னு பண்ணும்போது தான் அந்த பர்டிகுலர் பிளேயருக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 or 2 ட்ரிக்கி விஷயங்களும் நடக்கிறதுக்கு இதில் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது ஒரு சப்போர்ட்டாக எனக்கு இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுக்குறீங்கன்றதை நான் புரிஞ்சுப்பேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அதுக்கு நான் தனியாக லைக் சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ் ஐபிஎல் ரிலேட்டடாகவோ இல்லை கிரிக்கெட் ரிலேட்டடாகவோ வேர்ல்டு கப் ரிலேட்டடாகவோ வரணும்னா நீங்கள் கிரிக்கெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் என்னென்னலாம் போடுறேனோ அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப்லேயே போஸ்ட்டும் நிறையா போட்டுட்ருக்கோம். எந்தெந்த விஷயம் சீக்கிரமாக இமீடியட்டாக வீடியோவாக போட முடியலன்னா அதை இமேஜாக போட்டுட்ருக்கோம். ஸோ அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.